ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சொன்ன கேளுமா, அழாத. குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அழாதன்னு சொல்றேன்ல, கண்ணை தொடச்சுக்கமா. அழாத. டாக்டர், குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? டாக்டர், குழந்தை உசுர் கொண்டு ஆபத்து இல்லையே. உறுதியா எதுவும் சொல்ல முடியாது. குழந்தையோட நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். விஷம் மூளைய பாதிச்சிருக்கு. ஐயோ, இப்போதைக்கு கண்முழிக்கவோ பேசவோ முடியாது. அசைவில்லாம தான் இருக்கு. 2 மணி நேரம் கழிச்சுதான் எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். டாக்டர், எதுக்கும் நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். முருகா, பிறந்த நாள் அதுவுமா நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிப்போச்சு. நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணமோ. யோ, நம்ம குழந்தைய கடிச்ச பாம்பு வீட்டுக்குள்ள நீ கொண்டு வந்த பொருள் மேல இருக்குன்னு சொன்னல. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். யோ, பாம்பு வீட்டுக்குள்ள வந்திருக்குன்னா ஏதோ தேவ குத்தமா இருக்கும். என்ன எதிர்ப்பு போய் பார்க்கலாம். வா. வாயா. ஐயோ, யோ, விடியா. யோ, என்னையா பண்ற? சாமி பாம்பியா? அடிக்க கூடாது. ஏதோ தெய்வ குத்தா இருக்கு. அதனாலதான் பாம்பு வந்து நம்ம குழந்தைய தண்டிச்சிருக்கு. ஏய், தாயே, நாகத்தம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க என்ன தப்பு தவறு செஞ்சிருந்தாலும் அத மன்னிச்சிட்டு எங்க குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருத்தாயே. தண்டனையை எங்களுக்கு கொடுமா. எங்க குழந்தை உயிரை திருப்பி கொடுத்துருமா. யூ, என்னையா இது? நேத்து நைட்டு நீ தானே இதை கொண்டு வந்து வச்ச? அது வந்து என் ஃப்ரெண்டு பாஸ்கர் இல்ல, இத வச்சிருன்னு சொல்லி கொடுத்தாமா. ஃப்ரெண்டு கொடுத்தா என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டியா? இது கோயில் கோபுரத்துல இருக்க வேண்டியது. இத கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்தா அது தெய்வ குத்தம் ஆயிடாதா? குழந்தைய பாம்பு கடிக்கும் போதே நினைச்சேன் இது ஏதோ தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு. அது சரியா போச்சு. இதை எடுத்துட்டு போய் யாரு கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே திரும்ப கொடுத்துட்டு வந்துரு. ஏய், இது வித்த நிறைய துட்டு கிடைக்கும். நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துரும், புரிஞ்சுக்கோ. உன் துட்டை கொண்டு போய் குப்பையில போடியா. குழந்தையோட உசுரை விட உனக்கு துட்டு தான் பெருசா போச்சா? இதை எடுத்துட்டு போய் கொடுத்தவங்க கிட்டே திரும்ப கொடுத்துட்டு வந்துரு. இல்ல நானும் செத்து போயிடுவேன். சரி சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. இத அவன்கிட்டே திருப்பி கொடுத்துறேன், போதுமா? நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். இத கொண்டு போய் முதல்ல கொடுத்துட்டு தான் வர. நீ பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை வந்து சேரும்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் செஞ்ச பாவம் தான் இப்ப என் புள்ள அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. என் புருஷன் கலசத்தை திருநது தப்புதான். கலசமா? இந்த மனுஷன் தான் பண்ண தப்ப இப்ப உணர்ந்துட்டாரு. எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருத்தாயே. என்னது கலசமா? எப்ப திருடினார? எங்க திருடினார? சார், நீங்களா சார்? நீங்க ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுட்டு போன என் குழந்தைன்னு கண்ணு முழிக்கல சார். டாக்டர் வேற எங்க கையில ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டாரு. நீங்க போய் சாமியை வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் சார் சாமி கிட்ட வந்திருக்கோம். எங்க அழாதீங்கம்மா, உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாத. ஆமா,
ஏதோ கலசத்தை திருடிட்டாருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார், யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லி கோயில் கலசத்தை கொண்டு வந்து வீட்ல வச்சிருந்தா சாமி சும்மா விடுமா சார்? அதனாலதான் சார் என் பொண்ண பாம்பு கடிச்சிருச்சு. ஆமா சார், நான் பண்ண தப்பாலதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமையே வந்திருக்கு சார். நான் கலசத்தை திருப்பி கொண்டு போய் கொடுத்துடலான்னு எடுத்துட்டு போனப்போ என் கூட வந்த கூட்டாளி என்னை அடிச்சு போட்டுட்டு கலசத்தை புடிக்கிட்டு ஓடிட்டான் சார். உங்க கூட்டாளி எங்க இருப்பான்? அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? சார் எனக்கு நல்லா தெரியும் சார். ப்ரோ, நான் சொன்னல, மாரிய நீ சொன்ன மாதிரி சாமி கிட்ட வேண்டுனா நம்ம நினைச்சது நடக்கும்னு. இப்ப கலசம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா? சார் நீங்க என்ன சொல்றீங்க? கலசம் எங்க வீட்ல இருந்துதான் காணாம போச்சு. நாங்க அதை தான் தேடிட்டு இருக்கோம். ஆமா, வீட்டுக்குள்ள வந்து கலசத்தை எப்படி சார் திருடுனீங்க? நான் தெரியல சார். வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரா? அவர் பேர் தெரியுமா? சார் எனக்கு தெரியும் சார், சங்கரபாட்டி. ஆஹா, மாமா மாட்டிக்கிட்டாரு. ஓகே, உங்க கூட்டாளி இருக்கிற இடத்த காட்டுங்க. போயா சாரு கூட போய் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரத்தை தேடிட்டு வா. நான் ஆஸ்பத்திரி போய் பாப்பாவை பாத்துக்கிறேன். சரிம்மா. சார் வாங்க சார் போலாம். போலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அவன் கிணத்தை எட்டி பார்த்துட்டு தான் இருந்தான். பாக்குறதுக்கு பாயங்கணறு மாதிரி இருக்கு. இதுலயே விழுந்துருச்சு. இந்த கிணத்தை பார்த்தா டேஞ்சரா இருக்கு. இப்ப என்ன ப்ரோ பண்றது? ப்ரோ, நான் வேணா போயிட்டு யாராவது கூட்டு வரணுமா? கிணத்துல குதிச்சு எடுக்க சொல்லலாம். இதுக்குள்ள இருந்து எப்படிதான் எடுக்கிறது? ஏய், யார் பண்ணீங்க? என்ன கணத்தை எட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிணத்துல கை தவறி ஒரு பொருள் விழுந்துருச்சு. அதான் அது எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னப்பா, பாக்கெட்ல இருந்து செல்போன் விழுந்துருச்சா? எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா? செல்போன் இல்லைங்க. எங்க ஊர் கோவில் கலசத்தை திருடிக்கிட்டு ஓடி வந்தவன நாங்க துரத்திக்கிட்டு வந்தோம். அவன் கீழே விழுந்ததுல அவன் கையில இருந்த கலசம் இந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அப்படியா? அப்ப கலசத்தை மறந்துருங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னப்பா பண்றது? கலசம் முக்கியம்தான், ஆனா அதை விட உசுறு முக்கியம் இல்லையா? என்ன பாக்குறீங்க? 40 வருஷமா கவனிப்பாரு இல்லாம பாழடைஞ்ச கிணறு இது. இதுக்குள்ள விழுந்ததை எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பாம்பு, விஷப்பூச்சி, விஷக்கொடி, முதக்குழின்னு நிறைய இருக்குப்பா. இதுல இறங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, உசுரோட மேல வர முடியாது. கிளம்புங்கப்பா. வெறும் கையோட திரும்பி போறதுல யாருக்கும் எந்த யூஸும் இல்ல. அந்த கலசத்தை நாங்க கொண்டு போகலன்னா ஹாஸ்பிட்டல் இருக்க குழந்தைக்கும் ஆபத்து, மாரிக்கும் ஆபத்து. அதனால நானே உள்ள இறங்குறேன். தம்பி, வேண்டாம்ப்பா. வேணாம் தம்பி. கேளுயா. சொன்னா கேளுப்பா. ப்ரோ, வேணாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. சார் வேணாம் தம்பி. தம்பி தம்பி. என்னையா போனவன் காணோம்? ஏதாவது ஆயிட போகுது. ப்ரோ, அம்மா தாய் கலசம் வந்து பாருங்க. கலசம் வந்து
வாங்க. ஓம் துர்காயே நமஹ, ஓம் சிவாயே நமஹ, ஓம் மகாலட்சுமியே நமஹ, ஓம் மகாகௌரியே நமஹ, ஓம் சண்டிகாயே நமஹ, ஓம் சர்வஜ்ஞாயே நமஹ, ஓம் சர்வதீர்த்தமயே நமஹ, ஓம் புண்ணியாயே நமஹ, ஓம் பூமிஜாயே நமஹ, ஓம் நிர்குணாயே நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஊர் சார்பா பரிவட்டம் கட்ட முதல் மரியாதை கொடுத்துடலாமா? எப்பவுமே முதல் மரியாதை தேவி அம்மாவுக்கு கொடுக்கறதா வழக்கம். இப்ப உங்க குடும்பத்துல யாருக்கியா பரிவட்டம் கட்டலாம்? ஐயா, என் மருமக மாறிக்கே அந்த முதல் மரியாதையை கொடுங்க. எனக்கு மரியாதை எல்லாம் வேண்டாம் மாமா. ஹஸ்பண்ட் சாருக்கு பரிவட்டம் கட்டுங்க. ஹே, இல்ல. நியாயமா முதல் மரியாதை மாறிக்கு தான் சேரணும். நீங்க முதல் மரியாதைய மாறிக்கே செஞ்சிருங்க. இல்ல ஹஸ்பண்ட் சார், தேவி அத்தையோட முதல் மரியாதை நியாயமா உங்களுக்கு தான் சேரணும். சரி, உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? உங்க 2 பேருக்குமே முதல் மரியாதை கொடுத்துட்டா போச்சு. இதத்தான் நானும் சொல்ல வந்தேன். மகன் மருமகன் 2 பேருக்கும் முதல் மரியாதையை செஞ்சா அது அந்த தேவிமாவுக்கு மரியாதை செஞ்ச மாதிரி. அப்புறம் என்ன, பரிவட்டத்தை கட்டி விடுங்க. பேஷா கட்டிடலாம். அம்மா, இதை கொஞ்சம் படிங்க. அம்மா, இதை நீங்க வச்சுக்கீங்க. ஐயா, இந்த மாலை அம்மாவுக்கு போடுங்க. நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ. நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ. வாழையடி வாழையா. சிம்பிளி சூப்பர் மாரி. ஆனா ஒரே ஒரு குறைதான் இருக்கு. என்ன குறை அண்ணி? அது இந்த கலசம் காணாம போன டென்ஷன்ல என்னால கும்பாபிஷேகத்தை வீடியோ எடுத்து என்னால அப்லோட் பண்ண முடியலையே. அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். யூ ஹேவ் டன் a good job மாறி. கலக்கிட்ட. வாழ்த்துக்கள். சூர்யா, எதுக்காக இப்ப எல்லாரும் மாரிய பாராட்டிட்டு இருக்கீங்க? இன்னும் சொல்ல போனா, நீ மட்டும் சரியான நேரத்துக்கு கலசத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வராம இருந்திருந்தா நிலைமை என்ன இருக்கும்? இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்படி சொல்லுங்க சிஸ்டர். அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என் கூட வாங்க. எதுக்குன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? என்ன விஷயம் சூர்யா? அம்மா, நீங்க வாங்க சொல்றேன். வாங்கம்மா. சூர்யா, என்ன சிஸ்டர், மாப்பிள்ள உங்களை தனியா கூட்டு போய் என்ன பேசினாரு? காணாம போன கலசத்தை எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொன்னான். ஐயோ, நம்மள பத்தி சொல்லிருப்பானோ? ப்ரோ, அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு போல. ஆமா, அதை நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சூர்யா. கலசம் எப்படி காணாம போச்சு, எப்படி திரும்ப கிடைச்சது? எக்ஸ்கியூஸ் மீ சார். போலீஸ் வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க 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 சிஸ்டர். இந்த போலீஸ்காரங்க எப்பவுமே இப்படித்தான், எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. காணாம போன கலசத்தை கண்டுபிடிச்சு கோவில்ல கும்பாபிஷேகமே நடந்துருச்சு. இப்ப எதுக்கு வந்திருக்கானுவ?
நான் தான் வர சொன்னேன். ஐயோ! என்னாச்சு சிஸ்டர் உங்களுக்கு? போலீஸை எதுக்காக வர சொன்னீங்க? இப்ப எதுக்காக என்ன அடிச்சீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சிஸ்டர். பேசாத. பண்றது எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? தொலைச்சிருவேன் உன்னை. என்ன சிஸ்டர் இது? இப்ப எதுக்காக என் மேல இவ்வளவு கோவம் வருது? அப்படி என்ன தான் தப்பு பண்ணேன் சிஸ்டர்? பூஜையில இருந்த கோயில் கலசத்தை திருடிட்டு என்ன தப்பு பண்ண நான் கேட்டுட்டு இருக்க? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? சூர்யாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நிலைமைய புரிஞ்சுக்கோ. சரி. சூர்யா, பூஜையில இருந்த கலசத்தை திருடினது இவனா? ஆமா டாடி. நானும் தினேஷும் கலசத்தை தேடி போனோம்ல, அப்ப அந்த ரவுடிய நாங்க விசாரிச்சப்போ வீட்டுல இருந்து கலசத்தை எடுத்து கொடுத்தது இவருதான்னு சொன்னான். ஆமாப்பா, சங்கர பண்டிதா கொடுத்தாருன்னு பேரை கூட சொன்னான். இல்ல. ஆமா மாப்ள, மாரியே சொல்லிடுச்சுடா மாப்ள. பேசாம என்ன மன்னிச்சிடுறா மாப்ள. மாப்ள, உன் கால்ல விட நான் விழுறேன்டா மாப்ள. சங்கரபாண்டி, விட வேண்டியது சூர்யா கால்ல இல்ல. நீ இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சோம் உனக்காக மாறி பறிஞ்சு பேசுறா பாரு. முதல்ல நீ மாறிக்கிட்டு தான் மன்னிப்பு கேட்கணும். என்ன பாக்குற? ஓ, போய் மாறி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அப்பதான் உனக்கு இந்த வீட்டுல இடம். மாமா, என் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம் மாமா, அது மகா பாவம். நீ பேசாம இரு மாறி. அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். வேண்டாம் மாமா, அப்படி சொல்லாதீங்க. மாமா, மாரி, ஹாசினி, சூர்யா, மாமா எங்க இருக்கீங்க மாமா? சூர்யா, என்னாச்சு? மாரி, என்னாச்சு அத்தை? எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. என்ன சுஜாதா, மாமா, என்னாச்சும்மா? மாமா, தேவி அக்காவோட நகை காணோம் மாமா. ஏன் பதட்டப்படுற நீ? இப்போ நல்லா தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் மாமா. சுஜாதா, பதட்டப்படாம இருக்க முடியும். சுஜாதா, இங்க இருக்கிற நகை எங்க போயிருக்கோம்? வீட்டுல இருக்கிற யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படின்னா வெளியில இருந்து திருட வந்திருப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா வெளியில இருந்து திருட வந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா. நகை இங்க இருக்குன்னு வெளியில இருந்து வரவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. நகை இங்க இருக்குன்னு தெரிஞ்சு வந்தா எடுத்துக்கணும். அரவிந்த், உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா கேளு, நான் தரேன். நகையை கொண்டு வந்து வச்சிடு. அப்பா, என்னப்பா இது? என் மேல சந்தேகப்படுறீங்களா? நான் நகையில எடுக்கலப்பா. ஏய், ஏற்கனவே இங்க இருந்த நகையை நீதான் எடுத்த. அப்ப மாறிதான் அதை காப்பாத்தணும். அதுக்காக இப்பவும் அவன் தான் எடுத்திருப்பான்னு சொல்றீங்களா? ஐயோ அப்பா, ப்ளீஸ், நான் எடுக்கவே இல்லப்பா. ஐயோ மாம்சே, அப்படி எல்லாம் பாக்காதீங்க மாம்சே. சத்தியமா சொல்றேன், நான் நகையை எடுக்கல.
நகை காணாம போனதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது என் சிஸ்டர் மேல சத்தியம். ஏற்கனவே இந்த நகையை எடுத்தது நீங்க 2 பேரும் தான். இப்போ உங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அப்ப வீட்டுல இருந்த நகை எங்க போயிருக்கும்? சொல்லு, எங்க போயிருக்கோம்? நகை எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கு. புதுசா வந்தாங்கல்ல ஒருத்தங்க ஸ்ரீஜான்னு, அவங்க தான் எல்லா நகையும் போட்டிருக்காங்க. நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி. அவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எரிஞ்சுகிட்டு இருக்கிற குத்து விளக்க யார் ஏத்துனது? மாறி ஏத்தி வச்ச விளக்கு குருஜி. ஓ, நல்லது. அப்படின்னா நகைகளை போட்டுக்கிற உரிமை மாரிக்கு தான் இருக்கு. அத நான் சொல்லல, அந்த தேவியோட உத்தரவு. ஸ்ரீஜா, உரிமை யாருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நகையெல்லாம் கழட்டி வை. நகை கழட்டி வைமா. கழட்டி வச்சிருந்த ரெகுலரா மாத்திரைலாம் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் தவறாம சாப்பிடுறேன் டாக்டர். நான் சாப்பிட மறந்தா கூட இவரு மறக்கவே மாட்டாரு, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. குட். சரி, எப்பவாவது இல்ல அடிக்கடி தலை வலிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கா? இல்ல தலை வலிக்குதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், நான் எப்பவும் போல நல்லதா இருக்கேன். பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட நீங்க சீக்கிரமாவே குணமாயிட்டு வரீங்க. வெரி குட். இதே மாதிரி மாத்திரை எல்லாத்தையும் டயத்துக்கு சாப்பிடுங்க. நான் தான் சொன்னேனே டாக்டர், நான் இவ்ளோ சீக்கிரம் குணமாறதுக்கு காரணம் ஹஸ்பண்ட் சார் தான். இவர் தான் என்கிட்ட டைமுக்கு சாப்பிடு, மாத்திரை சாப்பிடு, ரெஸ்ட் எடு, வேலை செய்யாதுன்னு என்ன அக்கறையா பாத்துப்பாரு. வெரி குட் சூர்யா. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர்ஸ் கொடுக்கற மருந்து மாத்திரையால மட்டும் ஒருத்தரோட நோய் குணமாகறது இல்ல, அவங்கள அக்கறையா கவனிச்சுக்கிறதாலையும் தான் சீக்கிரம் குணப்படுத்த முடியும். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே பாத்துக்கிட்டீங்கன்னா 6 மாசம் தேவையில்லை, 3 மாசத்துல மாறி முழுசா குணமாயிடுவாங்க.
சரி, இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு அனுப்புறேன். ஓகே டாக்டர். வாமா. மாரி எந்திரி, உள்ள போ. எந்திரி மாரி, எந்திரிச்சு வா. ஹஸ்பண்ட் சார், எனக்கு ஊசி எல்லாம் வேண்டாம். சின்ன வயசுல இருந்தே ஊசினா எனக்கு பயம். ஊசிக்கு பதிலா எவ்வளவு மாத்திரை வேணாலும் கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். ஊசி மட்டும் நான் போட்டுக்க மாட்டேன். கலவரம் நடக்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் கூட பயப்படாம என்னை காப்பாத்துன நீயா ஊசிக்கு பயப்படுற? பேசாம என் கூட வா. ஹஸ்பண்ட் சார், அது வேற இது வேற. எனக்கு ஊசி எல்லாம் வேண்டாம், நான் வரமாட்டேன், என்ன விட்டுருங்க. ஊசி போட்டுக்கிறது நல்லது. மாரி சொன்னா கேளு. என்னாச்சு? ஒண்ணுல டாக்டர், இன்ஜெக்ஷன் போட்டுக்க பயப்படுறா, ஊசி வேண்டான்னு சொல்றா. என்னம்மா, ஒரே ஒரு ஊசி தானே, பயப்படாம வாமா. மாரி வா. ஹஸ்பண்ட் சார், வான்னு சொல்றேன்ல. ஹஸ்பண்ட் சார், வாமா வா. மாரி ஹஸ்பண்ட் சார், முதல்ல உட்காரு. டாக்டர். என்ன மாரி, சின்ன குழந்தை மாதிரி பயப்படுறீங்க? நான் வலிக்காம ஊசி போடுறேன். அதான் சொல்றேன்ல, உட்காரு. பாருங்க. வேணாம், ஊசி வேணாம். ஹஸ்பண்ட் சார், நான் போட்டுக்க மாட்டேன். ஒண்ணும் ஆகாது, போட்டுக்கோ. நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன், ஊசி எல்லாம் போட வேணாம். ஒண்ணும் ஆகாதுமா, உட்காரு. மாரி ஊசி போட்டுக்கோன்னு சொல்றேன், போட்டுக்கோ. உட்காருமா. ஐயோ வேணாம், நான் ஊசி போட்டுக்க மாரி மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு பயமா இருக்கு. பேசாத, சின்ன பசங்க மாதிரி எல்லாம் பண்ணாத. இங்க பாத்தியா ஹாசினி அக்கா? அண்ணி மாறி வந்துட்டா. மாறி வந்துட்டியா? இப்பதான் உன்னை அத்தை கேட்டாங்க. பிரசாதம் எடுத்துக்கோங்க. இருங்க இருங்க, நானே கொடுக்கறேன். சூப்பரா இருக்கு. அம்மா, என்ன இன்னைக்கு நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்க? பிரசாதம் எல்லாம் வேற எடுத்துட்டு வந்திருக்க, என்ன விசேஷம்? நானும் ஹஸ்பண்ட் சாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்க்கா. ஹாய் ஹாய். ஐயோ, அங்க பாருங்க சிஸ்டர். கோவிலுக்கா? கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? அதானே, ஹாஸ்பிடல் போயிட்டு வரேன் தானே மாமா சொன்னாரு. ஏன் ஹாஸ்பிடல் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடாதா? நீ சொல்லு மாதிரி, எந்த கோயில் போயிட்டு வந்தீங்க? ஆஸ்பத்திரியில இருந்து கிளம்பும் போது எனக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு. ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொன்னேன், அவரும் சரின்னு வீட்டுக்கு வர வழியில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. ஹஸ்பண்ட் சாரு கோயில் வாசல்ல இருந்த பூக்கடையில பூ வாங்கி எனக்கு தலையில வச்சு விட்டாரு. ஐயோ சிஸ்டர். மாரிக்கு வெக்கத்தை பாரு, மாரி வெக்கப்பட்டு இப்பதான் நான் பாக்குறேன். அக்கா சும்மா இருங்க. ஆஹா, ஆமா நீ இந்த மேஜிக் எப்படி நடந்தது? அதுவா, ரெண்டு முழம் பூ வாங்கி அந்த பொண்ணு தலையில வச்சு விட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.